PHP tutorial part 13. இதில் வந்து இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு HTML பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து HTML எலமெண்ட்ஸ், என்னென்ன HTML எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். தேர்டு ஃபார்ம் எலமெண்ட்ஸ் பார்த்தோம், ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன பார்த்தோன்னா ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணுறது, எப்படி ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியம்னா ஐடியும் கிளாஸும். ஐடி வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் வரும். கிளாஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் எத்தனை வாட்டி வேணாலும் வரும், ரைட். அதுக்கடுத்தது ஜேஎஸ் பற்றி பார்த்தோம், ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி பார்த்தோம், ரைட். ஜேஎஸ்எஸ் ஃபைல் அதனோட யூஸ் என்ன அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து பிஹெச்பி பற்றி பார்த்தோம். பிஹெச்பினா என்ன, அது எப்படி நம்ம லோக்கல் சர்வரில் எப்படி போடுறது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம், ரைட். இப்போ இதில் வந்து பிஹெச்பியில் வந்து முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்கோ வந்து பிஹெச்பிலேருந்து வர டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கோ. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பார்த்தோம், இன்க்ளூட் ரொம்ப முக்கியம், INCLUD இன்க்ளூட் பார்த்தோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் அடிக்கடி யூஸ் பண்ணுற டேர்ம்ஸாக இருக்கும். ஹெடர் பார்த்தோம், ரைட். அதுக்கு அடுத்தது இது வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் அண்ட் கெட், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். போஸ்ட்னா வந்து இவருக்கு தெரியாது, கெட்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய யூசர் எல்லாருக்குமே அட்ரஸ் பாரில் இருக்கும், ரைட். அதுக்கு அடுத்தது வந்து டிபி டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் டேட்டா பேஸில் MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். MySQL அண்டர்ஸ்கோர் கனெக்ட் போட்டிங்கன்னா பிஹெச்பி போய் கனெக்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் செலக்ட் டிபி யூஸ் பண்ணி டிபி செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, ஒரு டேபிள் செலக்ட் பண்ணி அந்த டேபிளில் இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, செலக்ட். ஸோ இந்த மொத்தம் 4 கமாண்டு. இந்த 4 கமாண்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரைட். சின்டாக்ஸ் பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இங்கே தெரியலன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் டைப் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் நெட்டில் சின்டாக்ஸ் இன்சர்ட் MySQLன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சின்டாக்ஸ் எங்கே இருந்தால் காமிச்சு கொடுத்துரும், ரைட். அதுக்கப்புறம் வந்து இஸ்ஸெட், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இஸ்ஸெட் வந்து ஏதோ ஒரு வேரியபிள் $_post, மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா $_post அல்லது $_get, அப்புறம் எல்லாம் $_ ஏதோ ஒரு அரே, மோஸ்ட்லி ஒரு அரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது தேவைப்படும் $_session. இப்போ இதெல்லாம் வந்து ப்ரீடிஃபைன்ட் வேரியபிள் ஃபார் பிஹெச்பி, ரைட். அதுக்கு அடுத்தது வந்து செஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட். ஸோ நீங்கள் எந்த செஷன் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், ஒரு செஷன் வேரியபிள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த செஷன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடியே இருக்கணும், ரைட். வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான பார்த்தோன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான இது இருக்கா, இன்க்ளூடு, லாகவுட்டு, ரைட். செஷன் லாகவுட்டுக்கு வந்து செஷன் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்ராய், செஷன் ஸ்டார்ட் பண்ணி செஷன் டெஸ்ட்ராய் பண்ணி விட்டிங்கன்னா போயிடும், ரைட். ஸோ ரைட், ஏற்கனவே அவ்வளோதான். இப்போ இதில் டிபி ஃபங்க்ஷனில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த இதெல்லாம் போட்ட பிறகு MySQL _number of rows, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரோஸ் இருந்தால், ஆமாம் அதனால தான் MySQL query ரன் பண்ணுறோம். நம்ம ரோஸ் இருந்துச்சு ரன் பண்ணிச்சுன்னா MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும், இல்லாட்டி 0ன்னு வரும், ரைட். அதுக்கு அடுத்தது MySQL _fetch
அசோசியேட். ரைட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து உங்கள் ஃபங்க்ஷனில் நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து டிப்ரிஷியேட்டட், பட் ஆனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு கான்செப்டில் வேறு ஐடியாவில் நீங்கள் ஏதோ ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வேறு ஐடியாவில் வந்து அதை அப்ரோச் பண்ணி பாருங்கள். அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நல்லா விளங்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் விளங்கிடுச்சுன்னா பிடிஓ அடுத்த இப்போ கம்மிங் ரீசன்ட் டெவலப்மெண்ட் வந்து பிடிஓ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்ஜெக்டட் உங்களுக்கு அது என்ன பண்ணுது அப்படின்றது தெரியறதுக்கு இது தேவைப்படும். ரைட். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான இது பார்த்தோமா, MySQL query ஆர் MySQL. ஸோ உங்களுக்கு எரர் ஏதாவது என்ன எரர் வருது அப்படின்னு பார்க்கணுன்னா இதை டைரெக்டாக இங்கே போட்டுட்டு இந்த MySQL எரர்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். ரைட். ஸோ இதான் வந்து PHP பேசிக்ஸ். ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது நம்ம அடுத்தது PHPயில் ஊப்ஸ் சிஸ்டத்துக்கு போகலாம். PHP ஊப்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஸோ நம்ம அதை வந்து பார்க்கலாம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்.